Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இந்த மாதிரியான twisted roll hairstyle எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளோட வீடியோல நான் வந்து காட்டியிருக்கேன். சோ இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். And plus இந்த hairstyles வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற hairstyleம் கூட நம்மளோட சினிஸ்டார்ஸ் நம்மளோட சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப போட்டுட்டு வர ஹேர்ஸ்டைல் அப்படின்னு சொன்னா இந்த ஹேர்ஸ்டைல் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃபன் நான் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஹேர்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் ரொம்பவே சிம்பிளானது. நம்மளோட வீடியோவில் நான் அதை காட்டியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ தட் கடைசியில் நான் வந்து இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எப்படி நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேர்க்கு வைக்கிறதுங்கிறதையும் நான் உங்களோட இந்த வீடியோவோட எண்டில் நான் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. இப்படி நல்லா வாகு உங்களுக்கு ஏத்தாப்புல பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கொஞ்சம் ஹேர் ஆஸ் யூஷுவல் நம்ம செப்பரேட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஹேர் செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ண அப்புறமேட்டுக்கு இதை ரெண்டா பிரிக்கணும். ரெண்டா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிறத நெக்ஸ்ட் சைட் போட்டு ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணி எகைன் இப்படி கீழே கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பார்ட் எடுத்து பின்னாடி நம்ம வச்சிருக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படி ட்விஸ்ட் பண்ணும். ஸோ எகைன் ஐ ஷோ யூ. ஃப்ரண்ட்ல இருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட் செகண்ட் பார்ட்டோட ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் வே டேக் some hair and twist. So hope you can see. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்து twist. கொஞ்சம் தூரம் ஓரளவுக்கு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம பின்னாடி பின் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ நான் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணிட்டு கண்டிப்பாக பின்னாடி வந்து நீங்கள் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா சீப்பு வச்சு கோம் பண்ணிடுங்க. கோம் பண்ண அப்புறமேட்டுக்கு ஜஸ்ட் மேக் a pin at the back. Okay. Next the same way இந்த சைடும் கொஞ்சம் சீவன அப்புறம் just take a little amount of hair எடுத்துட்டு you just twist. கொஞ்சம் இது எந்த வித்ல எடுத்திருக்கீங்களோ அதே வித்ல இந்த பக்கத்துல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ அதே லென்த்ல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹேர் இதோட ஜாயின் பண்ணி ட்விஸ்ட். கொஞ்சம் காது பின்னாடி இருக்கிற ஹேர்ல இருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ தட் நமக்கு பின் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல எந்த ஹேரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதையும் நான் லாஸ்ட் வரைக்கும் நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு ஒரு தடவை கோம் பண்ணிட்டு ஜஸ்ட் பின் பண்ண அப்புறமேட்டு கொஞ்சம் உங்களுக்கு பவுன்சியாக வேணும், இன்னும் நல்ல பவுன்சியாக வேணும் அப்படின்னா இதை நல்லா இப்படி கொஞ்சம் புல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் உங்களுக்கு பவுன்சியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நீங்கள் பண்ண ட்விஸ்டில் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சமாக ஜஸ்ட் மேக் அ லைட் புல், டோன்ட் மேக் மச். ஸோ கீழே வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏதாவது பிளாட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் பிளாட் அண்ட் ஏதாவது குதிரைவால் அந்த மாதிரி போனிடெயில் போடணுன்னா கூட நீங்கள் போனி போட்டுக்கலாம். இங்கே நான் வந்து ஜஸ்ட் மேக் அ நார்மல் பிளாட்
or else you can take like கொஞ்சம் French braidக்கு பண்ற மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். So first I just make you a normal plot. Hope all know the normal plot is that ரெண்டு மூணா பிரிச்சிட்டு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஹேர் போட்டு இப்படி you can make like this. So that's it. நம்ம ஹேர் ஸ்டைல் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு இந்த விச் மீன்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பூவும் கொஞ்சம் ரொம்ப அழகாக வைக்கிற மாதிரி எப்படி வைக்கலாம்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் இவ்வளோ பூ எடுத்திருக்கேன். இந்த பூவை வந்து கொஞ்சம் நம்ம ஃபேஷனாக விச் மீன்ஸ் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கூட தான் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாரீஸ்க்கு இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இவ்வளோ இதை எடுத்துகிட்டு, ஹோப் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஷோ யூ வித் த பேக். ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளார்ஸை இங்கேயும் பின் பண்ணிடுங்க. அண்ட் எகைன் ஒரு இதுவாக இங்கே கொஞ்சம் பின் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் ஹேர்ல இங்கே கொஞ்சம் பின் பண்ணுங்க. And again take some twist and you just make a pin over here. So depending on kandipa it will be very beautiful when you look at the back. So this is our hairstyle. So இது கண்டிப்பா நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா சீரியஸா சொல்றேன், it will be very pretty and hope you like this video. கண்டிப்பா எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. bye.